9 மணி ஆகியும் சென்னையில் விலகாத பனிமூட்டம். தாமதமாக இயக்கப்படக்கூடிய மின்சார ரயில் சேவைகள். சென்னையில் கடுமையான பனிமூட்டம் காரணமாக வேறு மாநிலங்களுக்கு திருப்பிவிடப்பட்ட 6 விமானங்கள். டெல்லி, மதுரை, கோவை, தூத்துக்குடி, விஜயவாடா, அந்தமான், லண்டன், சிங்கப்பூர் செல்லக்கூடிய விமானங்களும் தாமதம். சென்னை புறநகர் பகுதிகளிலும் பனிமூட்டம் நிலவியது. எதிரில் வரக்கூடிய வாகனங்கள் தெரியாததால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்ற வாகன ஓட்டிகள். யுஜிசி விதிமுறைகள் மாற்றம் குறித்து அவையை ஒத்திவைத்து விவாதிக்க வேண்டும். காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் மக்களவையில் நோட்டீஸ். திருப்பரங்குன்றத்தில் தடையை மீறி போராட்டம் நடத்தப் போவதாக இந்து அமைப்புகள் அறிவித்ததால் போலீசார் குவிப்பு. மலைக்கு செல்ல இன்று ஒருநாள் பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது என்றும் திட்டவட்டம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான பரப்புரை நிறைவு. வாக்குப்பதிவு நாளை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தீவிரம். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான பரப்புரையும் நிறைவு. நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் துணை ராணுவ படையினர் கொடி அணிவகுப்பு. திருப்பதியில் ரத சப்தமி உற்சவம் கோலாகலம். தங்க சூரிய பிரபை வாகனத்தில் எழுந்தருளிய மலையப்ப சாமி. ஆரோக்கியா நிறுவன ஆரஞ்சு பால் பாக்கெட் விலை லிட்டருக்கு 2 ரூபாய் அதிகரிப்பு. முன் அறிவிப்பின்றி உயர்த்தப்பட்டதால் பொதுமக்கள் கவலை. ஆண்டவன் பெயரால் அரசியல் செய்வோருக்கு மத்தியில் அரசியலை கடந்து கோவில் திருப்பணிகள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். வரும் 10ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம். பட்ஜெட் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை. ஆதிதிராவிடர், பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்தவ ஆதிதிராவிடர் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட 48 கோடி ரூபாய் கல்விக் கடன் தள்ளுபடி. வசூலிக்க சரியான பதிவேடுகள் இல்லாததால் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. தன்னை கொல்ல சதி நடந்ததாக கூடுதல் டிஜிபி கல்பனா நாயக் குற்றச்சாட்டு. அலுவலக அறையில் ஏற்பட்ட தீ விபத்திற்கு திட்டமிட்ட சதி காரணமில்லை என்று டிஜிபி அலுவலகம் விளக்கம். தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த முயற்சிப்பதாக எழுந்த குற்றச்சாட்டுக்கு பெரியார் பல்கலைக்கழகம் மறுப்பு. 4 ஆண்டு பொறியியல் படிப்பை குறிப்பிட வந்தது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக விளக்கம். வரும் 12ஆம் தேதி அமெரிக்கா செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அதிபராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய டிரம்புடன் 13ஆம் தேதி பேச்சுவார்த்தை. தமிழ்நாட்டில் ரயில்வே பணிகளுக்கு மத்திய பட்ஜெட்டில் 6626 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. 77 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். வேங்கை வயல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேர் மீது தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை நிராகரிக்க நீதிமன்றம் மறுப்பு. விசாரணை SC ST வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் இருந்து புதுக்கோட்டை நடுவர் நீதிமன்றத்திற்கு மாற்றம். மேற்கு வங்கத்தில் JCB இயந்திரத்தை கொண்டு யானையை விரட்டிய மக்கள். ஆத்திரத்தில் முட்டித் தள்ளிய யானை. திருவொற்றியூரில் சைவ உணவகத்தில் வாங்கிய உணவில் கரப்பான் பூச்சி இருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. திருவொற்றியூரில் உள்ள பெரியார் நகர் சீனிவாச பெருமாள் தெருவைச் சேர்ந்த முருகன் தனது மனைவிக்காக சைவ உணவகத்தில் 65 ரூபாய் கொடுத்து சாம்பார் சாதம் வாங்கியுள்ளார். இதில் சிறிதளவு உணவை சாப்பிட்ட முருகனின் மனைவி பின்னர் முருகனிடம் கொடுத்துள்ளார். சாப்பாட்டில் காய்ந்த மிளகாய் போன்று இருந்ததை பார்த்து அதனை முருகன் எடுத்துள்ளார். ஆனால் அது கரப்பான் பூச்சி என்பது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்து உணவகத்திற்கு சென்று முறையிட்ட போது இதனை பெரிதுபடுத்த வேண்டாம் என்று அவர்கள் கூறியதாக முருகன் தெரிவித்தார். சாப்பாடு சொல்லிட்டு நான் சாப்பிடும் போது அது மிளகா லஞ்சுன்னு வாங்கி எடுத்துமோனா கரப்பான் பூச்சி. அது உண்மை ஹோட்டலில் கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது தொடர்பாக தொலைபேசி வாயிலாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் முருகன் புகார் அளித்துள்ளார்.
நாமக்கல் மாவட்டத்தில் தண்ணீர் தொட்டியில் விழுந்து 3 வயது சிறுவன் 11 மாத குழந்தை மற்றும் அவர்களது தாய் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் அரசு கலைக்கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளராக பணியாற்றி வருபவர் ரவிக்குமார். இவருக்கு இந்துமதி என்ற மனைவியும் யாத்விக் ஆர்வின் என்ற 3 வயது மகனும் நித்விக் ஆதிக் என்ற 11 மாத மகனும் இருந்தனர். கோவில் திருவிழாவில் பங்கேற்பதற்காக ரவிக்குமார் தனது குடும்பத்துடன் நாமக்கல் அண்ணாநகர் புதுப்பட்டி காலனி பகுதியில் உள்ள மாமனார் வீட்டிற்கு சென்றிருந்தார். அங்கு வீட்டின் முன்புறம் உள்ள நிலத்தொட்டியில் யாத்விக் ஆர்வின் தவறி விழுந்துள்ளார். அப்போது அவரை காப்பாற்ற முயன்ற தாய் இந்துமதியும் தொட்டிக்குள் விழுந்த நிலையில் எதிர்பாராத விதமாக 11 மாத குழந்தையான நித்விக்கும் தவறி விழுந்துள்ளார். இதில் 3 பேருமே மூச்சு திணறி உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருமண விழாவில் நடைபெற்ற மோதலுக்கு பழிவாங்கும் வகையில் நடத்தப்பட்ட தாக்குதல் காட்சிதான் இது. நீலகிரி மாவட்டம் வண்டிச்சோலை பகுதியை சேர்ந்த நிதிஷ் ஹார்ட்வேர் பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய கடையை வைத்துள்ளார். நிதிஷின் அத்தை மகளுக்கு நேற்று முன்தினம் திருமணம் நடைபெற்றுள்ளது. இந்த விழாவில் பழைய அருவங்காடு பகுதியை சேர்ந்த மணமகனின் உறவினர்கள் நடனமாடிக் கொண்டிருந்தனர். அப்போது பாடலை நிதிஷ் ஆஃப் செய்ததால் இருதரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. நிலையில் நிதிஷை ஒரு கடையில் வைத்து மணமகனின் உறவினர்கள் தாக்கியுள்ளனர். இந்த காட்சிகளை அடிப்படையாக கொண்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல் கொள்முதலுக்கு வழங்கப்படும் விலையில் எந்த மாற்றமும் இல்லை என உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி விளக்கமளித்துள்ளார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மற்றும் தேசிய கூட்டுறவு நுகர்வோர் இணையம் நடத்தும் நெல் கொள்முதல் நிலையங்களில் ஒரே விலையில்தான் நெல் கொள்முதல் செய்யப்படுவதாக பாமக நிறுவனர் ராமதாசுக்கு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி பதிலளித்துள்ளார். டெல்டாவை தவிர பிற மாவட்டங்களில் நெல் கொள்முதல் செய்யும் அதிகாரம் தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையத்திற்கு வழங்கப்பட்டிருப்பதால் விவசாயிகளுக்கு பல்வேறு நன்மைகள் கிடைப்பதில்லை என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் சார்பில்தான் தேசிய கூட்டுறவு நுகர்வோர் இணையம் நெல் கொள்முதல் செய்வதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மற்றும் தேசிய கூட்டுறவு நுகர்வோர் இணையம் நடத்தும் நெல் கொள்முதல் நிலையங்களில் ஒரே விலையில்தான் நெல் கொள்முதல் செய்யப்படுவதாக அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். மேலும் தமிழ்நாடு அரசு விவசாயிகளுக்கு வழங்கும் நெல்லுக்கான ஊக்கத்தொகையும் ஒரே அளவில் வழங்கப்படுவதாக சக்கரபாணி குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அண்மையில் நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் தெளிவாக விளக்கம் அளித்திருப்பதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். இதை பற்றி அறிந்தும் அறியாததை போன்று கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வரும் நெல் கொள்முதல் பணி குறித்து தற்போது கருத்து தெரிவித்திருப்பது சரிதானா என்பதை ராமதாஸ் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று அமைச்சர் தனது விளக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். சென்னை புறநகர் பகுதியான சோழிங்கநல்லூர், செம்மஞ்சேரி, ஒட்டியம்பாக்கம், சித்தாலப்பாக்கம், பள்ளிக்கரணை, மேடவாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் அதிகாலை முதலே அதிக அளவு பனிமூட்டம் காணப்படுகிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் வினோத்கண்ணனிடம் கேட்கலாம். வினோத்கண்ணன், இதனால் என்ன சிரமம் ஏற்பட்டிருக்கிறது? சிவரஞ்சனி, என்றுமில்லாமல் இன்று அதிகாலை முதல் அதிக அளவு பனிமூட்டம் இந்த பகுதியில் காணப்பட்டு வருகின்றன. குறிப்பாக சென்னை புறநகர் பகுதிகளான ஓஎம்ஆர் சாலை, கிழக்கு கடற்கரை சாலை, சோழிங்கநல்லூர், செம்மஞ்சேரி, ஒட்டியம்பாக்கம், பள்ளிக்கரணை, மேடவாக்கம், சித்தாலப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிக அளவு பனிப்பொழிவு இருந்து வருகின்றன. தற்போது வரை இந்த பனிப்பொழிவானது நீங்கவில்லை. தொடர்ந்து குடியிருப்புகளை மூழ்கியபடி இந்த பனி முழுவதும் காணப்படுகின்றன. முக்கிய பிரதான சாலைகளில் வாகனங்கள் வருவது கூட தெரியாத அளவிற்கு அதிக அளவு அந்த பனிப்பொழிவு அதிக அளவு இருந்து வருகின்றன. குறிப்பாக 100 மீட்டருக்கு பிறகு வாகனங்கள் எங்கே இருக்கிறது, என்ன ஆகிறது என்று தெரியாமல் காணாமல் போவது போன்ற காட்சிதான் இங்க பனிப்பொழிவால் காணப்படுகின்றன. அந்த அளவிற்கு அதிக அளவு பனிப்பொழிவு இந்த பகுதியில் காணப்பட்டு வருகின்றன. காலையில் வாகனங்கள் செல்லக்கூடிய, அலுவலகத்தில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் இந்த அதிக அளவு பனிப்பொழிவால் எதிரே வர வாகனங்கள் தெரியாத அளவிற்கு மிகவும் திணறி வாகனத்தை ஓட்டி செல்லக்கூடிய ஒரு அச்சத்துடன் ஓட்டி செல்லக்கூடிய ஒரு நிலைதான் காணப்பட்டு வருகின்றன. அந்த அளவிற்கு பனிப்பொழிவு எதிர்பார்க்காத அளவிற்கு இன்று காலை முதலே அதிக அளவு காணப்பட்டு வருவதால் வாகன ஓட்டிகள் வாகனத்தை இயக்குவதில் மிகவும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். முகப்பு விலைகளை எரிக்கிவிட்டுதான் இந்த வாகனத்தை இயக்கக்கூடிய ஒரு நிலை காணப்பட்டு வருகின்றன. குறிப்பாக பேருந்து, லாரி, வேன் உள்ளிட்ட பெரிய வாகனங்கள் கூட 100 மீட்டருக்கு பிறகு எங்கே இருக்கிறது என்று தெரியாத அளவிற்கு அதிக அளவு பனிப்பொழிவு இந்த பகுதியில் காணப்பட்டு வருகின்றன. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத்.